கடவுளின் பிரதிநிதிகளாகிய உங்கள் அனைவருக்கும் நான் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இப்போது இந்த வழித்துணை நூலின் 4வது பகுதிக்குள் செல்லுகின்றோம். செய்வதும் சொல்வதும் உணர்ச்சி வழி வருவதனால் எய்துவது அதனால் எவர்க்குமே ஆகாதாம். தெய்வத்தை நினைந்தொருகால் ஏற்ற வழி மாற்றிடிலோ உய்வதற்கு அதுவே உகந்த வழி என்றறிவீர். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்களும் செயல்களும் திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு உணர்ச்சியின் அடிப்படையிலே தோன்றுவதால் அதை சற்று நேரம் சிந்தித்து கடவுளை நினைந்து பின் அந்த கர்மத்தை செய்வதும் சொல்வதும் உகந்த வழி, அதுதான் சரியானதாக இருக்கும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. கூறிய கத்தியின் கொடூரத்துக்கு அஞ்சாதீர், நேரிய இறைபக்தி நெஞ்சினுக்கே அஞ்சிடுவீர். பாரினில் கத்திகள் வேரினையே வெட்டிவிடும், சீரிய பக்தியோ சிவனடியை காட்டிவிடும். கூறிய கத்தியின் கொடூரத்துக்கு நாங்கள் எல்லோரும் அஞ்சுவதுண்டு. ஆனால் அது அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நேரான இறைபக்தி, சிறந்த இறைபக்தி கொண்ட ஒருவருடைய நெஞ்சுக்கு அஞ்சிடுவீர். கூறிய கத்திகள் என்ன செய்யும் என்றால் வேரினை வெட்டிவிடும். ஆனால் அந்த வேரினை வெட்டினாலும் கூட சீரிய அந்த இறைபக்தி நெஞ்சு எங்களுக்கு சிவபெருமானுடைய பாதங்களை காட்டும் என்பது இந்த பாடலின் பொருளாகும். உடல் கெட்டு போனதென்று மருத்துவரை நம்பி கடல் போலும் மருந்துண்டு நலம் பெறுதல் போல, உளம் கெட்டு போனதென்று இறையடியை நம்பி வளம் பெற அஞ்சுவதேன் அருமருந்தை அறிகிறோம். உடல் கெட்டு போனதென்று உடலே வருத்தங்கள் ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் ஒரு மருத்துவரை நாடி கடல் போல் அளவுக்கு அதிகமானதும் கசப்பானதுமான மருந்துகளை உண்டு அந்த உடலின் உபாதைகளை நீக்குவது போல, உள்ளம் கெட்டுப்போனது என்று எண்ணி நாங்கள் இறைவனுடைய திருப்பாதங்களை நம்பி அந்த உள்ளத்து நோவையும் அந்த வேதனைகளையும் தீர்க்க பழகுவது இல்லை. ஏன்? அருமருந்தை அறிகிறோ என்று கேட்கப்பட்டிருக்கிறது. மருந்து என்பது வைத்தியரால் கொடுக்கப்பட்டது மருந்து. ஆனால் இறைவனால் கொடுக்கப்படுவது அருமருந்து. அதனால்தான் அருமருந்தை அறிகிறோ என்று இந்த பாடல் கேட்கின்றது. வெள்ளை சேலையோடு வெண்ணீறும் சந்தனமும் தள்ளி வைக்க வேண்டியோரின் லட்சணியாய் கொள்ளாதீர். உள்ள தெளிவினையும் உறுதியையும் வெளிக்காட்ட அள்ளி கொடுத்துவிட்ட தெட்சணையாய் எண்ணிடுவீர். வெள்ளை சேலை ஒருவர் கட்டி திருநீறும் பூசி சந்தனமும் போட்டு வந்தால் அவர்கள் அமங்கலர்கள் என்ற ஒரு பெயரை சூட்டி தள்ளி வைக்க வேண்டியவர்களின் லட்சணைகள் அந்த வெள்ளை சேலையும் திருநீறும் சந்தனமும் என்று எண்ணி அவர்களை தள்ளி வைக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் ஆத்மபலம் நிரம்பியவர்கள். உள்ள தெளிவினையும் உறுதியான அந்த ஆத்மீகத்தையும் வெளிக்காட்ட அவர்களுக்கு அது கடவுளால் அள்ளி கொடுக்கப்பட்ட தெட்சணை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வாழ்விலே சிறப்படைவீர்கள் என்று இந்த பாடல் கூறுகின்றது. தவறுகளை பிறர் தலையில் சூடவே முயற்சிப்போர் திறமைகளை தமதென்று தனித்துவமாய் ஏற்றிடுவர். அறமதுவும் அதுவன்று, அறநெறியும் அதுவன்று, திறமைகட்கும் தவறுகட்கும் அனைவருமே பொறுப்பாகும். ஒருவர்
ஒரு தவறு செய்துவிட்டால் அல்லது ஒரு இடத்திலே ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை மற்றவர்களுடைய தலைகளிலே சூடிவிட விரும்புபவர்கள் திறமைகள் ஏதாவது இருந்தால் பாராட்டுக்கள் இருந்தால் அதை தம்முடையதாக்கிக் கொள்கின்ற வழக்கம் எம்மிடையே இருக்கிறது. ஆனால் அது அறமல்ல, அது அறிவொளியும் அல்ல, அறிவொளியோரின் செயலும் அல்ல. அனைத்து திறமைகளுக்கும் தவறுகளுக்கும் நாங்கள் அனைவரும் காரணமாகவே இருக்கின்றோம் என்பதை இந்த பாடல் தெளிவாக கூறுகின்றது. ஆடையோடு அணிகலத்தை பெருமை என்று கருதுபவர் அன்பினோடு பண்பினையும் பலவீனம் என்றுரைப்பர். பெருமை என்று கருதுபவை அறவழியில் போய்விடவே பலவீனம் என்பதுவே பின் பெருமையதாய் மாறிவிடும். ஆடையோடு அணிகலங்களைத்தான் நாங்கள் பெருமை என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வழக்கம் இருக்கிறது. அன்பையும் பண்பினையும் நாங்கள் புறந்தள்ளி விடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆடையும் அணிகலங்களும் அறக்குறையிலே போய்விட பிறகு அன்பும் பண்பும் தான் பெருமையதாய் மாறிவிடும். ஆகவே அன்பையும் பண்பையும் எல்லோரும் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று இந்த பாடல் கூறுகின்றது. அளந்தளந்து கொடுப்போர்கை அளவுகோல் இருந்தென்ன, விழுந்தெழுந்து நடப்போர்கை ஊன்றுகோல் இருந்தென்ன, பலம் தரவே எழுதுவோர்கை எழுதுகோல்தான் இருந்தென்ன, உளம் திறந்து காட்டுதற்கோல் திறவுகோல் இல்லையெனில். அதாவது அளந்து அளந்து கொடுப்பவர்களுடைய கைகளிலே அளவுகோல் இருந்து என்ன சுகம், விழுந்தெழுந்து நடப்போர் கை அந்த ஊன்றுகோல் தான் இருந்து என்ன சுகம், வளந்தரவே வளமான பல விவரங்களை எழுதுகின்றவர்களுடைய கையிலே எழுதுகோல் இருந்து என்ன சுகம். ஆனால் உள்ளத்தை திறந்து காட்டுகின்ற திறவுகோல் ஒருவருடைய கையிலே இல்லை என்றால் இந்த மற்றவைகள் எல்லாம் தேவையற்ற ஒன்றாக மாறிவிடும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. தேரேறி வந்தார் திருமகனார் கண்டீரோ, யார் வாழ வேண்டுமென்று நீர் கேட்டீர் சொல்வீரோ, ஊர்வாழ வரம் கேட்டால் வாழ்வுண்டு உமக்குந்தான், நீர் வாழ கேட்டிருந்தால் ஊரின்றி நீருன்றோ என்று இந்த பாடல் கூறுகின்றது. இறைவன் தேர்ல ஏறி வீதி வலம் வந்தார் கண்டீரோ, அப்போது நீங்கள் யார் வாழ வேண்டுமென்று அந்த இறைவனிடம் கேட்டீர்கள். ஊர் வாழ வேண்டுமென்று நீங்கள் கேட்டிருந்தால் ஊரோடு நீங்களும் சேர்ந்தவர்தான் ஆனபடியால் நீங்களும் வாழ்வீர்கள். அதற்கு மாறாக நான் மட்டும் வாழ வேண்டும் என்று கேட்டிருந்தால் ஊரழிந்து போன பின்னால் நான் இருக்க முடியுமோ? அதைத்தான் இந்த பாடல் கூறுகின்றது. ஆணோடு பெண்ணும் அவனியிலே பிறந்ததனால் மானிடம் எங்கே மலர்ந்ததென்று அர்த்தமல்ல. ஊனோடு உயிரினுள்ளோர் ஆத்மீகம் வளர்ந்தாலே அன்றிங்கே மானிடம் பிறந்ததென்று அர்த்தமாகும். ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். பிறந்துவிட்டால் நாங்கள் மானிடம் பிறந்துவிட்டதென்று பெருமடைவதற்கு ஒன்றுமில்லை. ஊனோடு உயிரினுள்ளோர், எங்கள் உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிரோடு கலந்திருக்கின்ற இடத்திலே ஆத்மீகம் என்கின்ற ஒன்று மலர்ந்தாலே அன்றுதான் இங்கே மானிடம் பிறந்தது மலர்ந்தது என்பது இந்த அர்த்தமாகும். எனவே ஆத்மீகத்தை எல்லோரும் நெறியாக கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இந்த பாடல் கூறுகின்றது. விலை மதிக்க முடியாத மானிடத்தை இழந்த பின்பு சிலை வடித்து என்ன சித்திரங்கள் வரைந்தென்ன, நிலையில்லா வாழ்வென்ற நிலையதனை உணர்ந்து கொண்டு நிலையான சிலவற்றை செய்திடுதல் மானிடமும் நிலைக்காதோ. ஒரு மானிடம் எங்களை விட்டு மறைந்து விட்டால் அந்த மானிடம் மறைந்து விட்டது என்பதற்கு பின்னால் நாங்கள் சிலைகளும் படித்து சித்திரங்களும் கீறி அவருடைய அந்த நிலையை நிலைப்படுத்துவதிலும் பார்க்க, நாங்கள் வாழ்கின்ற போது இந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை இல்லை என்று உணர்ந்து கொண்டு நிலைத்திருப்பதற்காக சிலவற்றை செய்வோமானால் அந்த நிலைத்திருக்கின்ற தன்மையோடு அந்த மானிடம் வாழும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. நேற்றைய நல்லவர் இன்று தீயவராவதும்
இன்றைய தீயவர் நாளை நல்லவர் ஆவதும் மானிட இனத்தின் மாறுகுணம் மட்டுமன்று, அடுத்தவரின் அபிலாசை பெறுபெறும் பொறுத்ததாகும். நாங்கள் சிலரை நல்லவர் நல்லவர் என்று பாராட்டி போற்றுகின்றோம். அப்படி பாராட்டி போற்றியவரை பின்னர் இவர் தீயவர், இவர் கெட்டவர் என்று ஒரு பெயர் சூட்டுகின்றோம். இது அந்த மானிட இனத்தின், மனித இனத்தின் ஒரு மாறுகின்ற குணம் மாத்திரமல்ல. அதிலே எங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது? அபிலாஷைகளையும் பொறுத்ததாகும். அவரை சிறந்தவர் என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு பலன் இருக்குமானால் அவர் சிறந்தவர். அவர் பலன் இல்லாவிட்டால் தீயவர், கெட்டவர் என்று கூறுகின்ற அந்த மனம் மட்டும் அப்படி மாறுகின்றதல்ல, எங்களுடைய அபிலாஷைகளையும் பொறுத்துத்தான் அந்த வார்த்தைகள் வெளிப்படுகின்றது. எனவே எல்லோரும் நல்ல மனிதர், எல்லாம் நல்லவை என்ற எண்ணம் எங்களுக்கு உருவாக வேண்டும் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. ஊரிலே இருந்து கொண்டே உதவத்த ஊரென்பார், யாரெங்கு மனிதருண்டு காட்டுங்கள் வாழ்க்கை என்பார். போரிடு வேட்பி இங்கு ஒன்று கூறி வைக்க விரும்பிடுவோம், ஊரினோடு மனிதரும் நீரென்றே உணர்ந்து உயர்வீர். ஒரு ஊரில் இருப்பவர் அந்த ஊரை விமர்சிப்பார். இது என்ன ஊர்? உதவத்த ஊர் என்று சொல்லுவார். யார் இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள், காட்டுங்கள் பார்க்கை என்று கேட்பார். ஆனால் தானும் அந்த ஊரிலே தான் இருக்கிறேன், தானும் அந்த ஊரிலே மனிதனாகத்தான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடுவார். ஆதலால் நீரும் இந்த ஊரை சார்ந்தவர்தான், ஊரும் உம்மை சார்ந்தது தான். எனவே ஊரிலோ உம்மிலோ தவறில்லை, எங்களுடைய சிந்தனையிலே தான் தவறு. நாங்கள் அதை புரிந்து கொண்டால் எல்லாம் சிறந்த ஊர், எல்லோரும் நல்ல மனிதர்கள் என்பதை எடுத்து காட்டும் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. இறையருள் என்பது மறைபொருள் அன்று, உறைபனி போல அது உறைந்துள்ள ஒன்றாம். நிறை அன்பினோடு நாம் குறையாத பக்தி கொள்ள, அலை கடல் போல அது அருள் பொங்கி ஓடுமாம். இறை என்பது, இறை அருள் என்பது மறைந்திருக்கின்ற ஒரு விடயம் அல்ல. அது இந்த பனிக்கட்டி இருப்பது போல உறைந்து போய் இருக்கும். ஆனால் பனிக்கட்டிக்கு எவ்வாறு வெப்பம் ஏற்படுகின்ற போது அது உருகி ஆறாக பெருகி ஓடுகிறதோ, அதே போல நாங்களும் நல்ல நிறைந்த அன்பினோடு பக்தி கொள்ள அந்த இறையருள் என்பது புலப்பட்டு அருள் பொங்கி ஓடும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. உறவென்று பாராமல் உண்மைகளை ஏற்போரும், புறவரங்கள் பூணாதே அறநெறியில் நிற்போரும், பிறர் நலனை பேணுகின்ற பெரும்பணியை செய்வதனால் இரவாத புகழ்போடு இவ்வுலகில் நிலைத்திருப்பர். உறவென்று பார்க்காமல், இவர் என்னுடைய அன்னை, இவருடைய என்னுடைய தம்பி, என்னுடைய மாமன், என்னுடைய மைத்துனன் என்றெல்லாம் பாராமல் நியாயத்தை, உண்மையை ஒத்துக்கொள்பவர்களும், துறவரங்கள் என்று பெரிதாக பூணாவிட்டாலும் அறநெறியிலே வாழ்பவர்களும், பிறர் நலனத்தை பேணுகின்ற பெரும்பணியை செய்வதனால், பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் பிறர் வாழ்வதற்கான நல்ல பணியை செய்வதனால் இவர்கள் எல்லாம் இறந்தாலும் பின்னர் இறவாத புகழோடு இந்த உலகிலே நிலைத்திருப்பர் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. தர்மம் எனப்படுவது மர்மமான ஒன்றன்று, கார்முகில் போல அது காத்திருக்கும் ஒன்றாம். சர்வங்கள் அகன்றிட, கருணைகள் பிறந்திட, சர்வமும் செலுக்கிய அது சங்கமம் ஆகுமாம். தர்மம் எனப்படுவது மர்மமான ஒன்றன்று, கார்முகில் போல அது காத்திருக்கும் ஒன்றாகும். கர்வங்கள் அடங்கிட, கருணைகள் பிறந்திட, சர்வமும் செலுக்கிய அது சங்கமம் ஆகுமாம். தர்மம் என்று சொல்லப்படுவது ஒரு மர்மமான விடயம் அல்ல. ஒரு காலத்திலே எங்களுடைய வாழ்க்கை பிறப்பு, இறப்பு, வளர்ப்பு, சேமிப்பு, தர்மம் என்று 5 பகுதிகளாக இருந்தது. அதிலே தர்மம் எனப்படுவது மேலோங்கி இருந்தது. எல்லோரும் அறியக்கூடியதாக, எல்லோரும் புரியக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த தர்மம் மெல்ல அழிந்து
இப்போது பிறப்பு, வளர்ப்பு, உழைப்பு, சேமிப்பு என்பதோடு நின்று கொள்ளுகின்றோம். எனவே அந்த தர்மமானது மர்மமான ஒன்றல்ல. கார்முகில் மழை மேகங்கள் வானிலே சங்கமித்திருப்பது போல இருக்கும். ஆனால் எங்களுடைய கர்மங்களும் அடங்கி கருணை உள்ளமும் பிறக்குமானால் அது மெல்ல உலர்ந்து உருகி சர்வமும் செழிக்க, உலகமெல்லாம் செழிப்பதற்கான மழை போல அது இங்கே சங்கமமாகும் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. ஏற்போர்க்கு நியாயத்தை எடுத்து இயம்பல் தன்னை விட ஏற்காதோர்க்கு அதை இயம்பல் ஏற்புடையதொன்றாகும். ஏற்பாரே மீண்டும் அதை ஏற்பதிலே என்ன கண்ணீர், ஏற்காதோர் ஏற்றிடலே நியாயத்தின் அர்த்தமாகும். ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அது நியாயம், அவர் செய்தது சரி, அவர் செய்தது பிழையில்லை என்று அந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு திரும்பவும் நாங்கள் கூட்டம் போன்று அந்த நியாயத்தை எடுத்து எம்பி ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏற்கனவே அவர்கள் ஏற்றுவிட்டார்கள். ஆனால் ஏற்காமல் அடம்பிடிப்பவர்களுக்கு அந்த நியாயத்தை எடுத்துரைத்து அவர்களை ஏற்க பண்ணுதலே நியாயம் என்பதற்கு அர்த்தமாகும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. நோய் மாறி நலம்பெற நாம் வைத்தியசாலை செல்வோம், ஆய்ந்தறிந்து கற்றிடவே கல்லூரி செல்வோம், காய்கறிகள் வாங்குவதற்கு கடைத்தெருக்கள் செல்வோம், ஆலயங்கள் சென்றிடாமல் பேரருளை பெறலாமோ. நாங்கள் நோய் மாறி நலம் பெற வேண்டுமானால் வைத்தியசாலைக்கு ஓடிப்போகின்றோம். ஆய்ந்து அறிந்து கற்பதற்காக நாங்கள் கல்லூரிகளை நாடி ஓடுகின்றோம். காய்கறிகள் வாங்க வேண்டுமானால் கடை தெருவுக்கு ஓடிப்போகின்றோம். அதே போல ஆலயங்களுக்கும் போகாமல் பேரருளை பெறலாமோ என்று இந்த பாடல் கேட்கின்றது. அநேக மாணவர்கள் சொல்வார்கள், நான் ஆலயத்திற்கு போவதில்லை, திருவிழாவுக்கு போவதில்லை, நான் தனியாக போய் ஆண்டவனை கும்பிட்டு விட்டு வருவேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஆலயம் என்பது ஒரு மைய இடம், ஆத்மா லயிக்கின்ற ஒரு இடம். தெய்வத்தை சிலையிலோ சிற்பத்திலோ பிரதிட்சை செய்து அதன் அருளை நாங்கள் பெறுகின்ற இடம். எனவே அந்த ஆலயத்திற்கு சென்று மற்ற எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் செல்வது போல எங்களுடைய வாழ்க்கையில் விமோசனம் அடைவதற்கு நாங்கள் ஆலயங்கள் சென்றே ஆக வேண்டும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. ஆழ கல்வியோடு அதற்கேற்ற பதவியும் வாழும் மனிதர்க்கு வரப்பிரசாதம் அன்று, தாழப் பழங்கலும் தோழமை கொள்கையுமே நாளும் மானிடற்கு நற்பெயரை சேர்த்திடமாம். சிறந்த கல்வியை பெற்றிருப்பார்கள், அதற்கேற்றதாக உயர்ந்த பதவிகளெல்லாம் வகிப்பார்கள். அது மாத்திரம் அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அன்று. வரப்பிரசாதம் என்று கருதப்படுவது எது என்றால் பதவியிலே பணிவு, தாழ பழகுதலும் தோழமை கொள்கையும். எல்லோரோடும் பணிவாக பழக வேண்டும், எல்லோரும் தோழமையோடு பழக வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுக்கு நல்ல பெயரை சேர்க்கும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. ஆலயத்து திருநீரை அளவாக எடுத்து மீதி சாலையிலே கொட்டியதில் சந்தனமும் சிந்துதல் போல் செல்வத்தில் தேவைக்கு எடுத்ததை எடுத்து மீதி இல்லாட்டு கொடுப்பதில்லை, எல்லாம் மாயையதோ என்று இந்த பாடல் தொடங்குகிறது. ஆலயத்திலே போகின்றோம், அங்கே அர்ச்சகர் திருநீற்றை கொண்டு வந்து கையிலே தந்தால் ஒரு விரலால் தொட்டு நெற்றியிலே பூசிவிட்டு மிகுதியை சாலையிலே கொட்டி விடுகின்றோம். அதே போல சந்தனத்தை அவர் கொண்டு வந்து தந்தாலும் ஒரு பொட்டு போடுவதற்கு அதிலே சிறிதளவை எடுத்துவிட்டு மிகுதியை அங்கே இருக்கின்ற சுவரிலோ அல்லது கல்லிலோ அல்லது மரத்திலோ பூசிவிட்டு போகின்றோம். அதே போல நிறைந்த செல்வம் வைத்திருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை அதிலே எடுத்துவிட்டு மிகுதியை இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற பழக்கம் எங்களிடம் இல்லை. அது ஏன்? அது ஒரு மாயை என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. ஆதாரம் நிலமாக நிற்பதனால் அதில் நின்று பூகோளம் சுற்றுவதை புரியாமல் பேசுகின்றோம். கீழேயும் மேலேயும் ஏகாந்தம் என்றறிந்தால்
அது வீழாமல் நிற்பதற்கு காரணம் யார் என்றறிவோம். பூமியிலே நாங்கள் நிற்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் பூமி நிற்பதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த ஆதாரமான பூமியிலே நாங்கள் நின்று கொண்டு நாங்கள் தேவையில்லாத எல்லாவற்றையும் நாங்கள் தான் இந்த உலகத்தில் பெரியவர்கள், இந்த உலகத்தை படைத்தவர்கள், கடவுளை படைத்தவர்கள் என்று கூட ஆணவத்தோடு பேசுகின்றோம். அப்படி பேசுகின்ற நாங்கள் நிற்கின்ற பூமிக்கு மேலேயும் கீழேயும் பக்கங்களிலேயும் எல்லாம் ஏகாந்தம் என்று அறிந்தால் அந்த பூமி விழாமல் இருப்பதற்கு யார் காரணம் என்ற உண்மை புலப்படும். அதுதான் இறைவன் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இப்போது நாங்கள் வழித்துணையின் இந்த 4வது பகுதியை முடித்திருக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்கள், ஆண்டவன்களின் பிரதிநிதியாகிய உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு தடவை நன்றியையும் வணக்கத்தையும் கூறி தொடர்ந்து வழித்துணையின் 5வது பகுதிக்கு செல்வதற்காக உங்கள் எல்லோரையும் அன்புடனும் வாசத்துடனும் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.